ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்தது. வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். கைலுக்கு மார்ச் 19 பர்த்டே. எப்போம்மா எனக்கு ட்ரெஸ் எடுத்து தருவ அப்படின்னு கேட்டால், அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாமா இல்லை ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்மணி கிளாஸ்மேட் பிரகல்யா அவங்க அம்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க அத்தை வந்து தயாஸ் கிரியேஷன் அப்படின்னு ஒரு பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த ஷாப் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கைல் பர்த்டே வரவும் சரி இங்கேயே கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். கைல் பர்த்டேக்கு எடுக்கிற ட்ரெஸ் அன்றைக்கி ஒரு நாள் தான் போடுவா. அதுக்கப்புறம் குத்துது அப்படின்னு அதை போட மாட்டா. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கிராண்டாகவும் இருக்கணும், குத்தாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு எடுத்து கொடுத்தாங்க. கைலுக்கு அதை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. இந்த ட்ரெஸ்ல தச்சா எப்படி இருக்கும்? அதை வைடா. இந்த ஸ்கர்ட் வந்து இது வேணும், வேற ஏதாவது டாப் கூட மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு இப்படி வச்சு பார்த்து மேட்ச் பண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு. எனக்கு ஷர்ட் இது வேணும், எனக்கு ஸ்கர்ட் இது வேணும். இது நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? இது ட்ரெடிஷனலுக்கு இது. இது நல்லா இருக்கு. எங்க திருப்படா. ப்ளைனா ஷர்ட், கிராண்டா பாவாடை. இது நல்லா இருக்கு. ஐயோ அது நல்லா இல்ல. நல்லா தான் இருக்கு. தேப்பு இது நல்லா தான் இருக்கு. கைல் பர்த்டேக்காக நாங்கள் செலக்ட் பண்ண மெட்டீரியல் வந்து சூப்பராக இருந்தது. நல்ல கிராண்ட் லுக் கொடுத்தது. அதே மாதிரி கைல் விரும்பின மாதிரி குத்தாத மாதிரி இருந்தனால சரி இதிலேயே 3 பேருக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணோம். சரி நீ அதை வச்சுக்கோ, இப்போ இதை வச்சுக்கோ. ஓகே. எது 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 இது கையில் தான். இது கண்மணி தான். ஓகே. நான் எதை சூஸ் பண்ணேன்? நீ அதில் டாப்பு அதில் ஸ்கர்ட் சூஸ் பண்ணிக்க. 3 பேர் ஒரே கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். கையில் ஒன்று சொன்னா, கண்மணி ஒன்று சொன்னா, சரி நீங்கள் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கங்க, நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிக்கிட்டோம் கலரை. ஃபைனலாக எந்த மெட்டீரியல் என்ன கலர் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அளவும் கொடுத்துட்டோம். அளவை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இவங்களை கடையில் வச்சு சமாளிக்க முடியல. போன கொஞ்ச நேரத்தையே கடையை உண்டுலன்னு பண்ணிட்டாளுங்க. இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்களும் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது, கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து திண்டுக்கல் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா JCI அப்படின்ற ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ட்ரைனிங் அப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றின ட்ரைனிங். எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல கூப்பிட்றாங்க, பட் போய் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஒரு மாதிரி பயம் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் கரெக்டாக இந்த ட்ரைனிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் கமலும் 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இன்னைய டே வந்து எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் நினச்சிட்டு போனது என்னென்னா செமினாராக எடுப்பாங்க, நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். பட் ஆனால் கிளாஸ் எடுத்துகிட்டு அதை அப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளை ஸ்டேஜ் ஏற்றி மைக்கு கொடுத்து பேச வச்சாங்க. மேடை ஏறி மைக்கை பிடிச்சி பேச சொன்னால் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அப்படி தான் இருக்கும், பட் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு எங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கி எங்களை ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்டேஜில் ஏறி ஒரு தடவை பேச வைக்கல, ஒரு நாளில் 3 டைம் ஸ்டேஜ் ஏறிட்டோம். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸ்டேஜ் ஏறி மைக்கை பிடிச்சி பேசும்போது எந்த மாதிரி மைக்கை பிடிச்சி பேசணும், எந்த மாதிரி நம்ம நிற்கணும், ஸோ அது எல்லாமே வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க, நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. கமல், ட்ரைனிங் எப்படி போச்சு? எனக்கு சூப்பராக போச்சு. நான் ரெண்டாவது பேசுனது நல்லா பேசுறேனா? நல்லா பேசினேன். சூப்பர். நீ நல்லா பேசுனியா? நானும் நல்லா தான் பேசினேன். ஓகே. நாளைக்கு வந்து இன்னைக்கு பேசுனதை நாளைக்கு ட்ரையல் பார்த்துடலாமா? லைவா? நாளைக்கு வந்து ராஜாத்திய ஒரு ஸ்கூல்ல இருந்து கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அனுகிரகான்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல, அதுல இருந்து வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு ஒரு டாபிக்ல போய் பேசினேன்னா
இன்னைக்கு கற்றுக்கிட்டது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உனக்கு புரிஞ்சிடும். போயிட்டு வந்துரு. இருந்தாலும் அந்த பயம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி சைக்கிள் வந்து ஓட்டுறது எவ்வளோ நமக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஆர்வமா அதை கண்டினியூஸா ஓட்டுறோமோ அப்பதான் நமக்கு வந்து அந்த பயம் இல்லாம அதை ஓட்டுவோம். கையை விட்டுட்டு ஓடுவோம், குரங்கு பெடல் போட்டு ஓட்டுவோம். அப்புறம் வந்து ஒரு கையை நல்லா ஏறி உட்காந்து சீட்ல உட்காந்து ஓட்டுவோம், அப்புறம் ஒரு கையை விட்டு ஓட்டுவோம், அப்புறம் 2 கையை விட்டு ஓட்டுவோம். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கதான் வந்து அந்த ஃபியர்ன்ற ஒரு விஷயம் வந்து போகும். நீயும் பிராக்டிஸ் பண்ணு. நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஏன்னா திங்கட்கிழமை பழனியாண்டவர் பாலிடெக்னிக்ல இருந்து பேச கூப்பிட்டுருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறது. இந்த சனி ஞாயிறு கத்துக்கிறோம், அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே, டன். சூப்பரா இருந்தது. ஆனா செஷன் ஒவ்வொன்றும் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்மளை கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்த வந்து உங்களை பத்தி சொல்லுங்க, ஒரு படத்தை காமிச்சு இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு 1 நிமிஷத்துல சொல்லுங்க. 5 நிமிஷம் ஒரு டாபிக் கொடுத்துட்டு 5 நிமிஷத்துக்கு அதை பத்தி பேசணும். சூப்பரா இருந்தது செஷன் வந்து, உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. அங்க இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்தது. அந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் சொல்லும் போதும் ஓகே தயங்காம போய் நிக்கலாம், சொல்லலாம் அப்படின்ற ஒரு தயக்கம் அந்த இடத்துல வந்து உடைஞ்சது. ஸோ அதை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனால சூப்பர். நாளைக்கும் ஒரு நாள் ஃபுல் டே இருக்கு. இப்ப செஷன் முடிச்சிட்டு மணி 8:30 ஆச்சு. இப்பதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி காலையில இன்னைக்கு 8:30க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து 8:30ல இருந்து இருக்கு. நைட் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம்னு தெரியல. நாளைக்கு ட்ரைனிங்ல இடையில 2 hours கேப் எடுத்து நீ போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. காலையில் பிள்ளைங்க வந்து சீக்கிரமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி அவங்க வந்து ஃபீல்டு ட்ரிப் போகிறாங்க. அவங்கள கிளப்பி விட்டு நாங்களுமே வந்து ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டோம். நான் ட்ரைனிங்கில் இருந்து அப்படியே ஸ்கூலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேன். கமல் வந்து இன்றைக்கி ப்ரொஃபஷ்னலாக ரெடியாகி போகணும் அப்படின்ட்டு டிப்டாப்பாக கிளம்பி வந்திருக்காங்க. ஒர்க் ஷாப் 1 hour அட்டன் பண்ணிட்டு அப்படியே அனுகிரகா ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அனுகிரகா ஸ்கூலில் உமன்ஸ் டே செலிப்ரேஷன். ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட அம்மாக்களுக்கு சில காம்படிஷன்ஸ்லாம் வச்சு அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. ஸ்கூலில் கிட்ஸ்க்காக மட்டும் ஈவெண்ட் வைக்காமல் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும், அதுவும் உமன்ஸுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சதே ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். பேரண்ட்ஸுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட காம்படிஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக அதில் கலந்துக்கிட்டாங்க. பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. Mrs. Rajati Kamalakannan and Mrs. R. Pradipha Kanagaraj for this Women's Day celebration program. I welcome you, ma'am, and I welcome you, ma'am. Congratulate and thank our guest, Mrs. Raji from Raji's Kitchen, founder of Raji's Kitchen. Thank you so much for coming, ma'am. And Mrs. Pradipha, chairman of Chingalapatti area. Thank you so much for coming. And now let's move on with the felicitation now. Raj, she is the chairman of Chingalapatti Special Grade Town Panchayat. I'd like to invite our chief guest, Mrs. Rajati Kamalakannan, who is the founder of Raji's Kitchen. Well, that was Mrs. Amina Devi dancing with all her grace. Fantastic, ma'am. கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. நானும் தைரியமாக போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் கமல் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறுறேன். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுங்க மேம் அப்படின்னு மைக் கொடுத்தாங்க. கொஞ்சம் பயமாக இருந்தது. பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் ட்ரைனிங் போயிருக்கோம், தைரியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். இருந்தாலும் என் குரலில் சில நடுக்கங்கள் தெரிஞ்சது. அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக ஒரு நாள் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வருவேன். ஆக்சுவலாக என்னை ரங்கோலி, கிளாஸ் பெயிண்டிங் இது 2க்குமே வந்து ஜட்ஜ் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஜட்ஜ் பண்ணுறது டஃப்பாக இருக்கு மேம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அங்கே இருந்த பேரண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 காம்படிஷன் வச்சுருந்துருப்பாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே காம்படிஷன்ஸில் கலந்துக்கிட்டாங்க. வின் பண்ணுறோமோ இல்லையோ காம்படிஷனில் தயங்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே வந்து பெரிய அவார்ட் கிடைச்ச மாதிரி தான். அந்த வகையில் அங்கே இருந்த அம்மாக்கள் எல்லாருமே வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். வின்னர்ஸ் எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஈவெண்ட் முடிஞ்சதும் நான் கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அங்கே ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால டக்குன்னு போகணும் அப்படின்னு டக்குன்னு கிளம்பிட்டேன்.
ஸ்கூலில் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அப்படியே இங்கே ட்ரைனிங்க்கு வந்துட்டேன். மதியம் லஞ்ச் இங்கேயே முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணேன். ஈவினிங் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு கொடுத்துருந்த டாபிக் வந்து ஸ்டோரி டெல்லிங். என்னோட ஸ்டோரியவே நான் அங்கே ஷேர் பண்ணேன். நான் வந்து லீட் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச போகிறேன். ஒரு லீடர் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு வந்து தலை தோனி ஞாபகம் தான் வரும். எங்கள் கம்பெனியில் ராஜேஷ் கிச்சனில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ராஜாஜினால பண்ண முடியும். ஸோ நான் என்னுடைய ஸ்டாஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லுவேன், நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இர்ரீப்ளேசபிள் அப்படின்னா ராஜாஜி மட்டும்தான். நம்ம யாருமே இல்லைனாலும் ராஜேஷ் கிச்சன் இயங்கும், அவங்க இல்லைன்னா வந்து இயங்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு குட் லீடருக்கான எக்ஸாம்பிளே வந்து டு கிரியேட் மோர் லீடர்ஸ் தான். ஸோ அந்த இடத்துலையும் வந்து எனக்கு ராஜாஜி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் அவங்களே பார்த்துட்டு இருந்த ஆள் இப்போ வந்து இன்னைக்கு நேற்று அவங்க கம்பெனியில் இல்லை, இன்னைக்கு அவங்க கம்பெனியில் இல்லை, இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ஸ்மூத்தாக வந்து இயங்கிட்டே. ஸோ முன்னாடி என்னெல்லாம் ப்ராசஸ் இருந்ததோ, ஆர்டர் எடுக்கிறது, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை கொரியர் பேக் பண்ணுறது, வெப்சைட் என்னென்ன டாபிக்லாம் இருந்ததோ அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஸ்டாஃப் வச்சு அதை எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த சர்க்கரம் நிற்காம சொல்லிட்டே இருக்க மாதிரியான ப்ராசஸ் அண்ட் செட்டப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு லீடரா, ஒரு பாஸா, ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுடைய பிஸ்னஸ் அது பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு லீடரா இங்க இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ் வரல, எல்லாரும் வந்து அவங்களுடைய பிசினஸை லீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு என்னோட டாக்டர். எல்லாருமே பேச தெரியாம யாரும் இல்ல, ஆனா அதை எப்படி பேசணும், எந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம பேசணும், இதெல்லாம் நீங்க இந்த 2 நாள்ல ஃபுல்லா ப்ரூவ் ஆயிட்டீங்க இல்லையா? எப்படி போஷன் என்ன, எப்படி நிக்கணும், எப்படி பேசணும், கை எப்படி அசைக்கணும், வாய்ஸ் எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கண்டென்ட் டெலிவரி பண்ணணும், எந்த ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் பிச்சு உதவி எல்லாம் கத்துக்கிட்டோம். 2 நாள்ல பயங்கரமா அப்படியே மாடிஃபை ஆயிட்டோம் இல்லையா? என்ன மாறிடும். நிறைய திரைப்படங்கள் பார்க்கிறோம், ஆனா திரைப்படங்களை பார்த்துட்டு என்ன பண்றோம், கடந்து போயிடும். அதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அனுபவமும் ஒரு வரியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புலவன் எழுதுவது வந்து அனுபவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட வரிகள். ட்ரைனிங் முடிஞ்சு லாஸ்ட்டில் கமலுக்கும் இன்னும் 2 பேருக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஈவெண்ட் முடிஞ்சதும் அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோம் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக. எங்க என்ன ஆடணும். ஓஹோ, ஸ்பேஸ்ல இருந்து பாத்திருக்கியா நீ? ஸ்பேஸ்லயா? இல்லையே, நான் ஸ்பேஸுக்குலாம் போனது இல்லையே. நான் போயிட்டு வந்தேன். பத்தியா கமல் ஸ்பேஸ்க்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வரல, நீங்க திருச்சிக்கு தான போனீங்க? நீங்க திருச்சிக்கு தானமா போறீங்க? சென்டர்ல இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. சரி, நீங்க எக்ஸாக்ட்டா எங்க போனீங்க? அது பேர் தெரியுமா? மம்மி தெரியாது. பேர் தெரியாது. பார்த்தா நான் பயந்துறேன். என்னத்த பார்த்து பயந்த? சன்ன பார்த்து பயந்துட்டியா? சொல்றது கேளுமா. ஸ்பேஸ்ல எப்படி இருக்கும்? இவ்வளவு 5 ஏசி வச்சிருந்தாங்க உள்ள. அவங்களும் நானும் ஒரு சீட்ல உட்கார்ந்து இருந்தோம். குளிர்ந்து இருந்துச்சு. சன்னுக்கு 3 கிலோ போனீங்களா? 3 கிலோ பார்த்தமே, 3 கிலோ போனமே. செமையா இருந்துச்சு. எல்லா பிளானட்டுமே. கமல் அந்த பிள்ளைங்களை எல்லாம் ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ என்ன எப்ப ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போவ? இப்ப போலாம், நாளைக்கு போலாமா? நாளைக்கு திருச்சி போய் திரும்ப போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாம். எந்த ஸ்கூல்ல? ஆனா என்ட்ரி ஃபீஸ் உன் பாடி Dress ரெடி ஆயிடுச்சு, அத பிக்கப் பண்ணிட்டு போலாம். நான் உன் பர்த்டேவா இருந்தாலும் சாக்லேட் கொடுக்க முடியாது. ஆமா, ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். ஆமா, எப்போ வந்திருக்கோம் நம்ம? கிரீன் ட்ரெண்ட்ஸ் வந்தப்போ வந்தீங்கல்ல. எங்களுக்கும் அப்போ தான் ட்ரைனிங் முடிஞ்சது. பிள்ளைங்களும் ஃபீல்டு ட்ரிப் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுங்க, பீஸா பர்கர்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு கடைக்கு கூட்டிகிட்டு வந்தோம். பர்கர் மேன் ஒரு கடைக்கு வந்தோம். அம்மா அது பர்கர் மேன், அப்போ பர்கர் தான் இருக்கும், பீஸா இருக்காதா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தா கையில். உள்ளே விளையாடுறதுக்கு இருக்கோம், விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்களோட சேர்ந்துட்டேன். பீஸா பர்கர்னு அவங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் டயட்டில் இருக்கனால சாப்பிட்ல. ஆக்சுவலாக பர்கர் அந்த பன்னு வந்து மைதாவில் பண்ணியிருப்பாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க அந்த பன்னு வந்து கோதுமையில் பண்ணது அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து சின்னதான பர்கர் வந்து ஸ்டூடெண்ட் பர்கர்னே இருந்தது. கமல் வந்து ஒன்று பெருசு வாங்கிக்கிட்டாங்க. கமல்கிட்ட சும்மா ஒரு 2 பைட் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அது வாரு பீஸா கேட்டுட்டு எதை சாப்பிடுதுன்னு.
நல்லாக்கா? எங்கே போனாலும் இந்த கடைக்குட்டிக்கு மட்டும் கடைசியில் நம்ம ஊட்டி விட்டுட்டு தான் வர மாதிரி இருக்குது. சீக்கிரம் சாப்பிடு பாப்பா, கிளம்பலாம் அப்படின்னு சொன்னா. அம்மா நீயே ஊட்டி விடுமா அப்படின்னு சொன்னா. சரி வா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையலோட பர்த்டே ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கடைக்கு வந்துட்டோம். பாப்பா அங்கே பாத்தியா? எங்கள் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி பொம்மைக்கு போட்டு விட்டுருந்தாங்க. வெளியே இருந்து பார்த்ததுமே கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கண்மணிக்கு இல்லையா அப்ப? டெய்லர் லீவ் போட்டாங்க. சரி 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 டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகாத. கண்மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்களாம். என்னோடதையும் கையிலோடதையும் பொம்மைக்கு போட்டு விட்டுருந்தாங்க. கண்மணிக்கு ரெடி பண்ணல அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எடுத்து கொடுத்து சமாதானம் பண்ணோம். அங்கே திருச்சிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது, கஷ்டம்தான். ஆமாம், நல்லா இருக்கா? இங்கே இந்த காடி மாடின்னு பாரு. ஓகேவா? ஹாப்பியா? கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தெரியுது இது போட்டால். இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்க ஹைட்டாக இருக்க மாதிரி தெரியுதுன்ற. 2 பேருக்குமே கடையிலேயே ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டேன். ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருந்தது. சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸு. என்னோட ட்ரெஸ் மட்டும் நான் வீட்டில் போய் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக 2 பேருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. நமக்காக தான் வெயிட்டிங். அப்படியா? நம்ம கிளம்பணும்னா எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி நம்ம போகலாமா? போகலாம். ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.